எங்க வீட்டு வரலட்சுமி நோம்போடைய 2ஆம் பாகம் ஷார்ட்ஸ் இது. பூஜைக்கான ஏற்பாடுகள் மற்றும் பிரசாதம் வேலைகளை இந்த வருஷம் 12:30 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோம். குளிச்சுட்டு நல்ல சாரி கட்டிக்கிட்டு கலச பூஜையை 1:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜம்முன்னு விளக்குகள் ஊதுவத்தி ஏத்தி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் சாம்பிராணியும் போட்டாச்சு. ஆடி வெள்ளிங்கிறதுனால வாசப்படிக்கு மா இலை வேப்பில ரெண்டுமே போடுவோம். ஃபர்ஸ்ட் வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு அவருக்கு பொட்டு பூ மற்றும் கொஞ்சமா வெல்லம் வச்சாச்சு. முதல் பூஜை அவருக்கு தான். அடுத்து திருவிளக்கு பூஜை, அப்புறம் தான் வரலட்சுமி கலசம்க்கு பூஜை. எப்போதுமே என் மாமனார் வரலட்சுமி விரதம் புஸ்தகம் படிப்பாரு. வரலட்சுமி விரதம் தோன்றிய வரலாற்று கதையை நோன்பு அன்னைக்கு படிக்கவோ கேட்கவோ செய்யணும், நல்லதுன்னு சொல்வாங்க. மனதில் தியானித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கையில் உலக க்ஷேமத்திற்காக கலச பூஜை முடிஞ்சு ஒரு முறை ஆர்த்தி காட்டிட்டு அப்புறம் இலை போடுவோம். 5 இலை 5 குங்கும பட்டை கொண்ட பலகைக்கு, 1 இலை வெள்ளிக்கிழமை பலகைக்கு, துளசி மாடம்க்கு தனியா ஒரு இலையில படையல் வைப்போம். மெனு மாறவே மாறாத, எப்போதுமே சேம் தான். பாயசம், வடை, தயிர் வடை, எள்ளு பூர்ண கொழுக்கட்டை, தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை, கேசரி, காஞ்சிபுரம் இட்லி. ஃபர்ஸ்ட் கயிறு துளசிக்கு கட்டுவாங்க, அப்புறம் நாங்க கயிறு கட்டிப்போம். காக்காக்கு படையல் வச்ச பிறகு லேடிஸ் நாங்க சாப்பிட்டு விரதம் முடிச்சுப்போம். பாய்.